விளையிற பூமியடா விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோமடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்தி யோசிச்சேங்க பகுதியில் திருநெல்வேலி மாவட்டம் புளியங்குடி பகுதியை சார்ந்த சாதனை விவசாயி பி கோமதி நாயகம். இவர் இயற்கை உரமுறையில் நெல், காய்கறி வகைகள், எலுமிச்சை ஆகியவற்றை சாகுபடி செய்து வருகிறார். அரசின் மானிய உதவியுடன் சொட்டு நீர் பாசன முறையில் விவசாயம் செய்து வரும் இவரை சந்தித்த போது 1983 என்னுடைய தோட்டத்தில் இயற்கை விவசாயத்தை நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஏன் இந்த மாதிரி இயற்கை விவசாயம் பண்ணணும்? இயற்கை விவசாயத்தில் உற்பத்தி குறையும், இயற்கை விவசாயத்தில் சிரமங்கள் அதிகம், அதிக லாபம் இருக்காதுன்னெலாம் சொல்கிறாங்க. ஆனால் என்னுடைய நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா, லாப நஷ்டங்கிறது முக்கியம் இல்லை. மனிதர்கள் ஆரோக்கியமாக வாழணும்னு சொன்னால் அவருடைய உணவு நச்சுத்தன்மை இல்லாமல் இருக்கணும். அதுக்கு இயற்கை விவசாயம் தான் ஏற்றது என்பதற்காக அந்த அடிப்படையில் தான் நான் எடுத்திருக்கேன் இந்த இயற்கை விவசாயத்தை. இந்த மண் எடுத்துக்கிட்டேன்னா ஏராளமான கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் கோடிக்கணக்கில் பல்கி பெருகக்கூடியது மண். அந்த மண்ணில் ரசாயனங்களையோ பூச்சிக்கொல்லிகளையோ பயன்படுத்தினா அவைகளெல்லாம் அழிந்து நாளடைவில் மண் ஒரு மலட்டுத்தன்மையாக மாறிடுது. உலகத்தினுடைய பல நாடுகளில் இந்த மாதிரி பூச்சிக்கொல்லிகளுடைய அபரிமானம் பயன்படுத்துறதுனால அந்த நிலங்களெல்லாம் தரிசாக போய்கிட்டு இருக்கு. அப்போது நம்முடைய நோக்கங்கள் நிறைவேறாது மட்டும் இல்லை, ஆரோக்கியம் இல்லாத உடலுக்கு ஊர் விளைவிக்கக்கூடிய உணவு தானியங்களை நம்ம உற்பத்தி பண்ணுறோம். ஆகையினால இவைகளை தவிர்க்க வேண்டுமென்றால் மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை, மண்புழுக்களை எல்லாம் பாதுகாத்து உணவை ஆரோக்கியமான உணவாக மாற்றணும். உணவு என்பது உடல் ஆரோக்கியத்துக்கும் உடல் வளர்ச்சிக்கும் ஆதாரமானது. இதில் எந்த காரணத்தை கொண்டும் நச்சை நாம் அனுமதிக்கக்கூடாது. அப்படின்னு சொன்னால் இந்த இயற்கை விவசாயம் தான் இதுக்கு ஏற்றது. மண் வளத்தை பாதுகாத்து இயற்கை உரங்களை உற்பத்தியை பயன்படுத்தி இயற்கை பொருள்களை இது பண்ணி மகசூல் கூடுதல் முக்கியம் இல்லை. அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. சில பொருள்களுடைய மகசூல் ஒரு அளவு தான் இருக்கும். ஆனால் ஆரோக்கியமான உணவு வேணும். இன்றைக்கி உலகம் பூராமே இயற்கை விவசாயத்தை பற்றி பேச ஆரம்பிச்சதுக்கு காரணம் பெருகி வரக்கூடிய நோய்கள், அதை குணப்படுத்தக்கூடிய செலவுகள்லாம் அதிகமாகிக்கிட்டு இருக்குது. அதனால் யாரெல்லாம் ஆரோக்கியமாக வாழணும்னு விரும்புகிறாங்களோ அவங்க இயற்கை விவசாயத்தை விட்டால் வேறு வழி கிடையாது. கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நோய் இல்லாதவன் வாலிபன், கடன் இல்லாதவன் பணக்காரம்பாங்க. இந்த இயற்கை விவசாயம் பண்ணும்போது அதிக செலவு இல்லாமல் பண்ண முடியாதனால கடன் வராது. அதனால் ஒரே அடியாக இந்த வைராக்கியமாக இதில் பண்ணால் தான் இதில் வெற்றி பெற முடியும். மனித ஆரோக்கியத்துக்கு தேவை இயற்கை விவசாயம். வாழ்க்கையில் சேமிப்பும் ஒருங்கிணைந்த உழைப்பும் எப்போதும் வெற்றி தரும். அந்த வகையில் வேளாண்மையில் விரயங்களை தவிர்த்து ஒருங்கிணைந்த முறையில் உருவாக்கப்பட்ட துல்லிய பண்ணை திட்டம் எவ்வாறெல்லாம் வேளாண்மைக்கு வித்திட்டுள்ளது என்பதை கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் மண்டல ஆராய்ச்சி நிலையத்தின் உளவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் என் வடிவேலு அவர்கள் விளக்கம் அளிக்கிறார். துல்லிய பண்ணை திட்டம், இந்த திட்டத்தில் என்ன முக்கியத்துவம்னு கேட்டிங்கன்னா, விவசாயிகளுக்கு சொட்டு நீர் பாசனம் அமைத்தல், சமுதாய நாட்டங்கள் அமைத்தல், அவங்களோட நிலத்தை ரேடார் கருவிகள் மூலமாக அவங்களோட மண் வளத்தை தெரிஞ்சுக்கிறது, இது எல்லாமே விவசாயிகளுக்கு ஃப்ரீயாக கவர்மெண்ட் பண்ணி தந்தாங்க. ஆனால் இப்போ வர்ற விவசாயிகளுக்கு அரசாங்கம் கிட்டத்தட்ட ஒரு ஹெக்டருக்கு 1 லட்ச ரூபா அளவுக்கு அவங்களுக்கு மானியமாக பொருட்கள் எல்லாமே தராங்க. இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தணும்னா கிட்டத்தட்ட ஒரு 4 அல்லது 5 தொழில்நுட்பம் ரொம்ப முக்கியமான தொழில்நுட்பம் இந்த துல்லிய பண்ணை திட்டத்துக்கு. முதல்ல பார்த்திங்கன்னா, அந்த விவசாயியோட கிணறு பார்த்திங்கன்னா நல்ல 1.5 அளவுக்கு ப்ரெஷர், அதாவது தண்ணீரில் அழுத்தம் இருக்கணும். அது இருந்தால் தான் முதல்ல அவர் துல்லிய பண்ணையத்தை ஒழுங்காக செய்ய முடியும். ரெண்டாவது, அவரோட நிலம் நல்ல செம்மண் பூமியாக அல்லது துல்லிய பண்ணை செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வடிகால் வசதி உள்ள பூமியாக இருக்கணும். இது இருந்தால் தான் இந்த துல்லிய பண்ணை திட்டம் சக்ஸஸ் ஆகும். அதிகமாக காய்கறி பயிர்கள், அடுத்து விவசாயிகள் பார்த்திங்கன்னா கரும்பு, மக்காச்சோளம், இதெல்லாம் துல்லிய பண்ணையத்தில் செய்கிற அதிகபட்சமான பயிர்கள். அதில் பார்த்திங்கன்னா இந்த தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இது ஒரு முக்கியத்துவத்துக்கு என்ன காரணம்னா, இங்கே இருக்கிற காய்கறி பயிர்கள் அதிகமாக வெளியூர்களுக்கு அனுப்பப்படுறதுனால அனைத்து விவசாயிகளும் இந்த காய்கறி பயிர்களுக்கு துல்லிய பண்ணையம் செஞ்சால் நல்ல பலன் தருங்கிறதுனால வேகமாக இந்த துல்லிய பண்ணை திட்டம் கிட்டத்தட்ட பரவிட்டு வருது. இந்த தமிழ்நாட்டில் அது இந்த குறிப்பாக 2 மாவட்டம், தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு வருடத்திற்கு
அலாட் பண்ணக்கூடிய 10,000 ஹெக்டரில் கிட்டத்தட்ட 2,000 அல்லது 2,200 ஹெக்டர் அளவுக்கு தோட்டக்கலைத்துறை மூலமாகவும் வேளாண்மைத்துறை மூலமாகவும் இங்கே நம்ம தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அலாட் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு வந்து இங்கே காய்கறி பயிரோட முக்கியத்துவம் இருக்கிறதுனால விவசாயிகள் இதை செஞ்சிட்ருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 6 தொழில்நுட்பங்கள் வந்து நம்ம பயன்படுத்துகிறதா சொல்லிகிட்ருக்குறோம். என்ன தொழில்நுட்பம்னா உளி கலப்பை. அந்த நிலத்தை வந்து மைசூர் பாக்கு வெட்டுற மாதிரி அப்படியே வந்து உழவுக்கு பின்னாடி கீறி விடணும். கிட்டத்தட்ட ஒரு 1 மீட்டர் ஆழம் வரைக்கும் அந்த உளி கலப்பை வந்து நமக்கு வந்து ஊடுருவி இது பண்ணும். மைசூர் பாக்கு வெட்டுற மாதிரி தான். அப்போ என்னன்னா தண்ணி வந்து அந்த லெவலில் வந்து அடியில் வடிஞ்சு கீழே போயிடும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா சமுதாய நாற்றங்கள், அதை கம்யூனிட்டி நர்சரின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 10-15 விவசாயிகள் சேர்ந்துக்கிட்டு ஒரு நர்சரி வச்சுக்கிட்டு எல்லாருமே வந்து பண்ணலாம். இப்போ வந்து தனித்தனியாக விவசாயிகள் பண்ணுற அளவுக்கே வந்து கிட்டத்தட்ட ஏன்னா அவங்களே நிறைய பயிர்கள் பண்ணுறதுனால அவங்க நிறைய வந்து இது தனியாகவே அந்த நாட்டங்களை வந்து பயன்படுத்துகிறாங்க. மூணாவது வந்து சொட்டு நீர் பாசனம் அமைக்கிறது. சொட்டு நீர் பாசனம் அமைத்தால்தான் இந்த துல்லியப்பணி திட்டம் வந்து செய்ய முடியும். இதுதான் வந்து உண்மை. சொட்டு நீர் பாசனம் செய்யாமல் மற்ற எல்லாமே துல்லியமாக செய்கிறேன்னு செஞ்சுன்னா செய்ய முடியாது. ஏன்னா சொட்டு நீர் பாசனத்தில் செய்யும்போது தான் உர அளவு, தண்ணீர் அளவு, எந்த நேரத்துக்கு தரும் எல்லாமே வந்து சரியாக நம்ம கணிக்க முடியும். அடுத்து 4வது பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பாசனம் உரம் கொடுக்கறது. சொட்டு உரம். அந்த சொட்டு நீர் பாசனம் உரம் கொடுக்குற பேர் தான் கரையும் உரப்பாசனம். அந்த கரையும் உரப்பாசனம் கொடுக்கும்போது தான் அந்த காய்கறி பயிர்களோ இல்லை மற்ற பயிர்களுக்கோ வளர்ச்சி வந்து சீராக இருக்குது. இன்னொன்று தேவையான அளவு உரத்தை தேவையான டைமில் வந்து தர்றதுனால அந்த பயிரோட வளர்ச்சி வந்து ஒரே விதமாக எந்த பூச்சி நோய் வந்து சீக்கிரமாக தாக்காத அளவுக்கு அந்த உர அளவு வந்து அந்த செடிக்கு கொடுக்குறதுனால அந்த செடிகளை வந்து நல்லபடியாக வந்து அது வளர்ச்சியை தருது. அடுத்து பார்த்திங்கன்னா 5வது பார்த்திங்கன்னா பூச்சி நோய் கட்டுப்பாடு. இந்த துல்லிய பண்ணை செய்யும்போது வந்து 4 அடி அல்லது 5 அடி வரிசையில் வந்து நம்ம செடிகளை வந்து நடுறதுனால பூச்சி நோய் தாக்குதலோட அளவு வந்து கம்மியாகிடுது. 6வது பார்த்திங்கன்னா வந்து மார்க்கெட்டிங். விவசாயிகள் வந்து வியாபார ரீதியாக வந்து அந்த பொருளை வந்து விற்கிறதுக்கு வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஏற்படுத்தி தரோம். துல்லிய பண்ணையில் வந்து இது ஒரு முக்கியமான காம்பனண்ட். ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாமே விளைஞ்சிடும், எல்லாமே வந்து ப்ராடியூஸ் வந்து நம்ம வீட்டுக்கிட்ட வந்துடுது. அதை விற்கிறதுங்கிறது தான் வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலை. அந்த விற்கிறத வந்து இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடியாக வந்து கொச்சின் மார்க்கெட்டோ, இப்போ தருமபுரி மாவட்ட விவசாயிகள் கிருஷ்ணகிரி மாவட்டம் கொச்சின் மார்க்கெட், கோயம்புத்தூர் மார்க்கெட் இதை தான் அதிகமாக நம்பியிருக்காங்க. அடுத்தது தான் சென்னை மார்க்கெட், அடுத்து தான் பெங்களூர் மார்க்கெட். அப்போது அந்த மார்க்கெட்டில் இருக்கிற நிலவரம் என்ன, அதை வந்து அவங்களுக்கு வந்து இங்கே ஆராய்ச்சியாளர்கள் மூலமாக வந்து டெய்லி வந்து ரேட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தரும். அப்போ அந்த ரேட்டு மூலமாக அவங்க வந்து எங்கே நல்ல விலை கிடைக்குதோ அங்கே வந்து அந்த பொருளை போய் நேரடியாக விற்கிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு உருவாக்கி தரும். ஸோ இந்த கிட்டத்தட்ட ஒரு அந்த 6 பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த துல்லிய பண்ணை திட்டம் செஞ்சிங்கன்னா விவசாயிகளோட வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதாவது இந்த துல்லிய பண்ணை திட்டத்தில் சொட்டு நீர் பாசனம் அமைக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் சொன்னேன். இந்த சொட்டு நீர் கருவிகளை வந்து பராமரிக்க முறையாக கற்றுக்காதனால தான். அதில் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சொட்டு நீர் பாசனத்தை கருவியில் மெயின்டைன் பண்ணணுன்னா தினமும் வடிப்பான், அதாவது ஃபில்டரை வந்து டெய்லி வந்து சுத்தம் செஞ்சு அதை வந்து மோட்டர் போடுறதுக்கு முன்னாடி வந்து மாட்டி விடணும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். 2வது, நம்ம ப்ரெஷர் 1.5 கிலோ பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் வந்து ப்ரெஷரோட அளவு. இது வந்து குறைஞ்சபட்சம் ஒரு மோட்டரில் இருக்கணும். அப்போ தான் அது வந்து அந்த தண்ணி வந்து எந்த ஹோல்ஸில் எடுத்துட்டாலும், அதாவது வந்து ட்ரிப்பரில் எடுத்துட்டாலும் 4 லிட்டர் ஒரு மணி நேரத்துக்கு வந்து வரணும். இதுதான் வந்து அளவு. இந்த 1.5 kg ப்ரெஷர் இருந்தால்தான் இந்த அளவு மெயின்டைன் ஆகும். அல்லது இந்த அளவு வந்து முன்னாடி இருக்கிற ட்ரிப்பரில் வந்து 3 லிட்டர், பின்னாடி இருக்கிற ட்ரிப்பில் வந்து 2 லிட்டர் அப்படின்னு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து எல்லா மோட்டருமே வந்து கம்பல்சரி 1.5 அளவு இருக்கிற மாதிரி ஒன்று மோட்டரை மாற்றிக்கலாம், அல்லது வந்து ஆளுக்கு தகுந்த மாதிரி மோட்டர் இன்னும் கீழே இறக்கி வைக்கலாம். இது ஒன்று. அந்த சொன்ன மாதிரி வந்து ஃபில்டரை வந்து டெய்லி க்ளீன் பண்ணணும். 2வது பார்த்திங்கன்னா ஃப்ளஷ் வால்வ். ஒவ்வொரு சப்மெயினோட எண்ட்லேயும் முடிவுலையும் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளஷ் வால்வ்னு வச்சுருப்பாங்க. வெள்ளையாக பார்த்திங்கன்னா நீட்டிகிட்டு இருக்கும். அந்த ஃப்ளஷ் வால்வை வந்து கம்பல்சரி 2 அல்லது 3 நாளுக்கு ஒரு முறை மோட்டர் வைக்கும் போது அந்த குறிப்பிட்ட கேட் வால்வுக்கு தண்ணி போகும்போது அந்த ஃப்ளஷ் வால்வை க்ளீன் பண்ணால் தான் உள்ளே இருக்கிற அனைத்து தூசிகளும் தும்பைகளும் வந்து வெளியில் வரும். அது வந்துச்சுனாலே 70-80% உள்ளே போய் அடைக்கிற துகள்கள் வந்து தடைபட்டுரும். 3வது பார்த்திங்கன்னா எண்டு கேப். ஒவ்வொரு லேட்ரல் பைப்போட கடைசியும் வந்து பார்த்திங்கன்னா மடக்கி ஒரு ப்ளூ கலரில் ஒரு கேப் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த ப்ளூ கலர் கேப்பை வந்து ரிலீஸ் பண்ணி அந்த எண்டு கேப்பை வந்து ஒரு 4-5 எண்டு கேப்பை திறந்து வச்சுக்கிட்டு அது தண்ணியை வந்து அதில் பீச்சு அடித்தாதான் அந்த லேட்டரில் இருக்கிற அனைத்து துகள்களும் தூசிகளும், அதாவது படியக்கூடிய நிலைமையில் இருக்கிற துகள்கள் தூசிகளும் வெளியே வந்துடும். அப்போ வந்து ட்ரிப் வந்து அடைக்கிறது வந்து குறையும். இதையும் மீறி நிறைய பேர் வந்து எனக்கு உப்பு அடைக்குது சார், உப்பு பிரச்சனை இருக்குது அப்படின்றாங்க. அதாவது வந்து கரையும் உரப்பாசனம் மூலமாக உரம் தந்தாலே
75% உப்பு அடைக்கிறது குறைஞ்சிடும். ஏன்னா நம்ம கரையும் உரப்பாசனம் கொடுக்குற உரங்கள் அனைத்துமே வந்து அமிலத்தன்மை வாய்ந்தவை. அந்த உரங்களை வாரத்துக்கு ஒரு நாளோ 10 நாளைக்கு ஒரு முறையோ பயன்படுத்தும் போது அதுவே வந்து அமிலமாக மாறி நம்ம லேட்டரில் இருக்கிற அடைப்புகளோ இல்லை சப்மெயினில் இருக்கிற மெயின் பைப்பில் இருக்கிற அடைப்புகளோ அதே வந்து கரைச்சி விட்ரும். இதையும் மீறி அதிகமாக எனக்கு உப்பு இருக்குது சார் அப்படின்னும்போது ஒரு அதாவது வந்து ஆசிட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆசிட் ட்ரீட்மெண்ட்டை வந்து ஒரு பயிர் முடியும் போது 4 மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை சில பயிர்கள் 6 மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை வருடத்துக்கு ஒரு முறையோ அந்த ஆசிட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னாக்க அந்த பிரச்சனையும் அதை சரி பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற அனைத்து பிரச்சனைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு கற்றுக்கிட்டாலே நம்ம ட்ரிப்பை வந்து 7லேருந்து 8 வருஷம் 10 வருஷம் வரைக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் வச்சுக்கலாம். இப்படிங்கிறது என்னோடய கருத்து. அதாவது இந்த துல்லிய பண்ணை திட்டத்துக்கு வந்து வருடத்திற்கு அந்த பயனாளிகள் தேர்ந்தெடுக்கிறாங்க பார்த்தீங்களா அரசாங்கம் மூலமாக, அந்த பயனாளிகளுக்கு வந்து கேவிகே அண்டு மண்டல ஆராய்ச்சி பையூர் மட்டும்தான் இதில் இன்வால்வ் ஆகிருக்குது. இவங்க வந்து ட்ரைனிங் தந்துட்டுருக்காங்க. அவங்க வந்து 2 நாள் பயிற்சி. முதல் நாள் வந்து அவங்க வந்து நம்ம கிளாஸில் வந்து லெக்சர் கொடுக்குறோம், அந்த தொழில்நுட்பங்கள்லாம் தெரிஞ்சு வைக்கிறோம். 2ஆம் நாள் நேரடியாக வயலுக்கே அந்த துல்லிய பண்ணை திட்ட வயல்களே கூட்டு போய் அவங்களோட சந்தேகங்கள்லாம் வந்து நிவர்த்தி பண்ணுறோம். இந்த மாதிரி வந்து ட்ரைனிங் வந்து கொடுத்துட்ருக்குறோம். கிட்டத்தட்ட இது வரைக்கும் பையூர் மண்டல ஆட்சியில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 4000 பேருக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம் இது வரைக்கும். இப்போ மேற்கொண்டு ஏதாவது உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அல்லது வந்து துல்லிய பண்ணையில் நாங்கள் ட்ரைனிங்கை தனியாக எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நீங்கள் வந்து எங்கள் பேராசை மற்றும் தலைவர் மண்டல ஆராய்ச்சி நிலையம் பையூர் அவர்களே அணுகலாம். ஃபோன் நம்பர் வந்து 04343290600 என்ற தொலைபேசியில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து நல்ல தகவல் கிடைக்கும். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியை பார்த்திருப்பீங்க. நிகழ்ச்சியில் அமைந்துள்ள அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றோம். உங்களது கருத்துக்களும் விமர்சனங்களும் வரவேற்கப்படுகின்றன. எங்களது மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. நன்றி, வணக்கம்.